சென்டாக் புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறமா. அதில் எப்படி வந்து எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது, எப்போ ஜாயின் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாமா? என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. வீடியோ கண்டென்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் வந்து சென்னையில் கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது எம்பிபிஎஸ்ல அப்படின்னா 2026 ஒரு ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம் 20 ஸ்டூடெண்ட். அதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்து அந்த பயிற்சியில் வந்து என்ரோல் பண்ணுறோம். சப்போஸ் அந்த குழந்தைங்க 2026 எக்ஸாம் எழுதுறாங்க, கவர்மெண்ட் சீட் கிடச்சிதுன்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கட்டக்கூடிய ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. உங்களுக்கு யாருன்னா இந்த வருஷம் சீட் கிடைக்கல, இல்லை ப்ரைவேட்டில் தான் கிடச்சிருக்கு, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் தான் போகலாம் அப்படின்னு நிறைய பேர், இல்லை இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபீஸ் எதுக்கு அவ்வளோ கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சீட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அட்மிஷன் போடணுமா? கால் பண்ணுங்கள் 8695186953. ஓகே, வீடியோக்கு போயிடலாம். சென்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டைரக்டர் ஆஃப் ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையோடைய கவுன்சிலிங்லுமே ஒரு சேர கண்டக்ட் பண்ணுற ஒரு அமைப்பு 2025-26 இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அலாட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம யூஜி நீட் இதை இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நேற்று ஆக்சுவலாக 15/8/2025 சுதந்திரம் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாருங்கள் இந்த லிஸ்ட் இருக்குது. இதில் என்னென்ன கோட்டாஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். யார் யாருக்கு சீட் அலாட்மெண்ட் ஏற்கனவே வந்து டிராஃப்ட்டு வந்து அலாட்மெண்ட் இது போட்டாங்க, டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. ரைட், இதில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன மார்க்லேருந்து என்ன மார்க் அப்படின்றதையும் திருப்பி நம்ம ஒரு கிளான்ஸ் அதில் வந்து பார்த்துக்கலாம். நோட்டீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ஃபார் யூஜி நீட் பேஸ்டு கோர்சஸ் 2025. சரியா? இதில் என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஆஃப் யூஜி பேஸ்டு கோர்ஸு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா பேம்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி இந்த கோர்சஸ், தென் நேஷனல் எஸ்எஸ் அண்ட் என்ஆர்ஐ சீட்ஸு அண்டர் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் தெலுங்கு மைனாரிட்டி, மேனேஜ்மெண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, NRI and sports quota is published on 15/8 after disposing the objection grievances raised by the candidate against the draft allotment list on the website www.santakpuducherry.in. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் கிரீவன்சஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபைனல் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா, டோட்டல் சீட்ஸ் வந்து 386 சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 380 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஒரு அதில் வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க. 1 EW சீட் இன் GMC and RI பாண்டிச்சேரி ஹஸ் பீன் வித்ஹெல்ட் பெண்டிங் அவுட்கம் இன் WP ரிட் பெட்டிஷன். இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் கேஸ் இருக்கிறதுனால அதை வந்து பெண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 சீட்டு. சரியா? அப்போ எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா பார்த்துருக்கோம் 386ல் 380 சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு. தென் எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் தெலுங்கு அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா பார்த்தோம்னா டோட்டல் சீட்ஸ் வந்து 301 சீட்ஸ் இருக்குது. அதில் 145 அலாட் ஆயிடுச்சு. அப்போ 146 வந்து 56 சீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அகைன் பெண்டிங் இருக்குது. எம்பிபிஎஸ் NRI கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 116 சீட்டு அலாட் ஆயிடுச்சு. NRI கோட்டா 116 அலாட் ஆயிடுச்சு. தென் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 121 சீட்ஸ் பிடிஎஸ், 116 சீட்ஸ் வந்து என்ன இருக்கு அலாட் ஆயிருக்கு. அப்போ 5 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் பிடிஎஸ் பெண்டிங் இருக்கு. மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா அப்படின்னா 180 சீட்டு பிடிஎஸ், 130 சீட்டு 50 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. தென் பிடிஎஸ் NRI கோட்டாவில் 5 சீட்டு, 3 சீட்டு 2 சீட்டு அவைலபிள் இருக்கு. பேம்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா 44, 39 சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு. 5 சீட்ஸ் அதுலேயும் அவைலபிள் இருக்கு. பிவிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா 22 ஃபில் ஆயிடுச்சு. தென் பிவிஎஸ்சியில் NRI கோட்டாவில் 4 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அந்த சீட்ஸ் எல்லாம் சேர்த்து செகண்ட் ரவுண்டுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருன்னா செகண்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
இதில் என்ன கொடுத்துருக்காங்க, the candidate who have been allotted seat in Jimmer under internal Pondicherry UT domicile as per the MCC provisional NEET UG counseling seats allotment 2025 round 1 and not furnished willingness to participate in CENTAC counseling have been removed from the CENTAC first round list for UG courses. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நேட்டிவிட்டியாக இருக்கிறவங்க ஜிப்மர் வந்து அலாட்மெண்ட்டில் அண்டர் இன்டர்னல் புதுச்சேரி அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் வில்லிங்னஸ் கொடுத்தா அவங்களுடைய have been removed from the CENTAC first round of list. அவங்க லிஸ்ட்டை எடுத்துகிட்டு தான் கொடுத்துருக்காங்க. யூசிங் டேஷ்போர்ட் லாகின் கிரெடென்ஷியல் உள்ளே போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் போடுறப்ப இது வச்சுருக்கோம் இல்லையா, பாஸ்வேர்டு லாகின் ஐடி போட்டோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா இதில் நீங்கள் போய் கேன் செக் த ஸ்டேட்டஸ் ஃபார் தர் அலாட்மெண்ட் அண்ட் டவுன்லோட் த அலாட்மெண்ட் ஆர்டர். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் அலாட்மெண்ட் யாருக்கெல்லாம் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கலாம். உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும்னா உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், 15/8 டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் MSP கேண்டிடேட்ஸ் who are allotted under MSP quota should report to CENTAC office verification original documents 19/8/2025. The allotment order will be enabled only after successful verification of the required documents. இது யாரு, MSB candidate. Again வந்து பார்த்தீங்கன்னா NRI கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, candidates who are allotted under NRI quota should report CENTAC office for verification or original documents between 10 AM and 5 PM from 18/8/2025 to 22/8/2025 வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, the allotment order will be enabled only after successful verification of the required documents அப்படின்ற மாதிரி NRI கோட்டாக்கு கொடுத்துருக்காங்க. Candidate shall report to the principal of the allotted college. எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்டாக இருக்கோ பிரின்சிபல் ஆஃபீஸில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், அலாங் வித் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் போகணும். அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா ஃப்ரம் 18/8/10 AM onward. The 18/8/10 AM onwards 18 போய் பார்க்கலாம். The last date for joining is 23/8 23/8/2025 5 மணி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலாம். அட்மிஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்ட் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் ரிக்வயர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, நீங்க இது எல்லாத்தையும் போறப்போ ஒரிஜினல் கம்பல்சரி கொண்டு போகணும். இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. இதுல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, சார் சென்டாக்ல எனக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியும் அலாட் ஆயிருக்கு, இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப நான் சென்டாக் வந்து ஓகே, ஆனா தமிழ்நாடு கோட்டாக்கு ரிசல்ட் வருமே சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு கோட்டா ரிசல்ட் வந்துடும், 18ஆம் தேதி போட்டுருவாங்க. வந்ததுன்னா எதுல போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு 23 வரைக்கும் இதுக்கு டைம் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டால போய் ஜாயின் பண்ணுறதுக்கு 22 வரைக்கும் டைம் இருக்கு. 18ஆம் தேதி நம்மளுக்கு ரிசல்ட் வருது. இது மூணுத்தையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு எங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். பயப்பட தேவையில்ல, டைம் இருக்கு. தென் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. The fee structure for UG NEET based courses for the academic year 25-26 has been uploaded on the CENTAC website. The candidate are requested to transfer the aforementioned fee to the CENTAC account. CENTAC account க்கு நீங்க டைரக்டா வந்து NEFT, RTGS challan generated using their dashboard or login credential. Read the help instruction carefully before proceeding for payment. பேமெண்ட்டுக்கு நீங்க பண்றதுக்கு முன்னாடி பேமெண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. The fee collected by the CENTAC will be transferred to the concerned colleges. Transfer யாரு கலெக்ட் பண்றா? ஃபீஸ் வந்து சென்டாக் தான் கலெக்ட் பண்ணி காலேஜஸ் கொடுத்துட்றாங்க. அதனால தெர் இஸ் நோ டைரக்ட் ஃபீ நம்ம வந்து காலேஜுக்கு கொடுக்கணும்னா இல்லை. எது? டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும். தென் புதுச்சேரி SC/ST கேண்டிடேட் who have been allotted under government quota seat need not make any payment. புதுச்சேரி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, SC/STயாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லைன்னு கொடுக்குறாங்க. as the same will be paid by the AD welfare department. AD welfare department கிளியராக கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து யாருக்கு பே பண்ணுவாங்களா? காலேஜஸ்க்கு பே பண்ணிடுவாங்க. புதுச்சேரி கேண்டிடேட் allotted under 10% கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் need not make any tuition fee payment. டியூஷன் ஃபீ சப்போஸ் இங்கே நம்மளுக்கு வந்து 7.5% இருக்கு மாதிரி அங்கே 10% இருக்கு இல்லையா, அந்த கோட்டாவில் ஜாயின் பண்ணுறவங்க ஃபீஸை நீங்கள் பே பண்ண வேண்டாம், டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SMS is also been sent to the candidate for information. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SMSலேயே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் மோர் டீட்டெயில் கேண்டிடேட் கேன் விசிட் த வெப்சைட் www.centacpuducherry.in or subject queries through the grievances option in their login dashboard or contact the helpline 041326
5570 இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க ஏதாவது இருந்ததுன்னா பேசலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்டர் சென்டாக் அப்படின்ற டீட்டெயில். இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. யாரெல்லாம் பே பண்ணணும், யாரெல்லாம் பே பண்ணக்கூடாது, யார் யாருக்கு பே பண்ணுவாங்க, எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு, எவ்வளோ சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து சென்டாக் கொடுத்துருக்காங்க. அருமையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இந்த டீட்டெயிலை உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரானா சென்டாக்குக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டா இந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பர்ல எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இங்க வந்து நம்ம பார்க்குறப்ப இந்த சென்டாக்ல போய் உங்களுக்கு அலாட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா இங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய நேமோட இங்க வந்து பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, ஆல் இந்தியா ரேங்க்கு, தென் நீட் ஸ்கோரு, எந்த ரெசிடென்ஸ்ல இருக்காங்க, அப்ளைடு கேட்டகரி எதுல அப்ளைட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆக்சுவல் கேட்டகரின்னு ஸ்டேட்டஸ் சூப்பரா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்ல ஆல் இந்தியா ரேங்க்லாம் வந்து கவர்மெண்ட்ல வந்து கொடுக்கறது இல்லை. கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். இதை வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கூட இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ரைட்டா? ஏன்னா நீட்டோட ஆல் இந்தியா ஸ்கோர் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கம்பேரிசனுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே என்ன ரேங்க் இருக்காங்க, அங்கே என்ன ரேங்க் இருக்காங்க அப்படின்றத தெளிவாக இருக்கும். பட் லாஸ்ட் இயர் அதெல்லாம் கொடுக்கல. இவங்க பாருங்க அருமையாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பரு, இங்கே போட்ட அப்ளிகேஷன் நம்பர் அவங்க போட்டிருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பரு, ஸ்டூடெண்டோட நேமு, ஆல் இந்தியா ரேங்க்கு, தென் நீட்டோட ஸ்கோர் என்ன எடுத்திருக்காங்க, ரெசிடென்ஸு எங்க, இதெல்லாமே அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றதுனால மேனேஜ்மெண்ட் கோட்டா. தென் அவங்களுடைய கேட்டகரி என்ன, அவங்க வந்து அப்ளைடு அலாட்டட் கேட்டகரி என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஃப்ரெஷ்ஷா, ரீஅலாட்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்றதுனால இது எல்லாமே ஃப்ரெஷ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 472 மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் புதுச்சேரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 472ல் ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன 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 மார்க்கில் முடிஞ்சிருக்கு, 393ல முடிஞ்சிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மேகி மேகி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டென்டலுக்கு புதுச்சேரி மகாத்மா காந்தி. ரெண்டாவது வந்து மேகி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 455ல இருந்து எவ்வளோ சீட்ஸு, 358 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் இருக்கு. மேகி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ், மேகி பிடிஎஸ் டென்டல் இதுதானா, 354, இங்கே 358, 354 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ரைட்டா? அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் பிடிஎஸ் 424ல ஸ்டார்ட் ஆகி 377ல முடிஞ்சிருக்கு. தென் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மணக்குல விநாயகர் மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி 557ல ஸ்டார்ட் ஆகி, இது என்ன எம்பிபிஎஸ் வந்து 557ல ஸ்டார்ட் ஆகி என்ன ரேங்க்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 456ல முடிஞ்சிருக்கு. எங்கே, மணக்குல விநாயகர் 119 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரியில் வந்து பார்த்தீங்கன்னா 479 ஸ்டார்ட் பண்ணி 442ல முடிஞ்சிருக்கு. ரைட்டா? அப்போ ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கு, அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எது எதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. எது மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தோம். அப்போ தெலுங்கு மைனாரிட்டியில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூட் எம்பிபிஎஸ். அதில் 332 மார்க் ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு காலேஜ் தான் 153ல முடிஞ்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு காலேஜ் இருக்கு. தென் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி பார்த்தோம்னா பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பிம்ஸ்ன்னு சொல்றாங்களே, அதில் 395க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 116ல முடிஞ்சிருக்கு. எவ்வளோ சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு, 15 சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ஆர்ஐ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்க பார்த்துங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. என்ஆர்ஐ மகாத்மா காந்தியில வந்து 3 சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு. 220, 158 மார்க் வரைக்கும் என்ஆர்ஐ கோட்டா அலாட் ஆயிருக்கு. தென் இந்திரா காந்தியில வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு 467ல ஸ்டார்ட் பண்ணி 353 வரைக்கும் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. தென் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல 487ல ஸ்டார்ட் பண்ணி 345க்கு முடிஞ்சிருக்கு. தென் வந்து ஸ்ரீ மணக்குல விநாயகர் எம்பிபிஎஸ் எடுத்துட்டோம்னா 423ல ஸ்டார்ட் பண்ணி 280 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம எடுத்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் எடுத்தோம்னா 325ல ஸ்டார்ட் பண்ணி 228ல
முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து ராஜீவ் காந்தி வெட்டினரி காலேஜஸ்ல 413, 366ல முடிஞ்சிருக்கு. ரைட்டா? இந்த லிஸ்ட் எல்லாம் எங்க சார் இருக்கு? எங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஈஸியா சென்டாக் வெப்சைட்ல centacpuducherry.in இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அழகா பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, எனக்கு நீங்க தாராளமா கால் பண்ணி பேசலாம். சார் இதுல எனக்கு அலாட்மெண்ட் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் அலாட்மெண்ட் இருக்கு, பாண்டிச்சேரியிலயும் அலாட்மெண்ட் இருக்கு, எம்சிசிலயும் அலாட்மெண்ட் இருக்கு. என்னால எது டிசைட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் கால் மீ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா. ரைட்டா? தேங்க் யூ.